வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. பிரேமலதா அவர்கள் சேர்ந்த உடனே கூட்டணி பலம் பெற்று விட்டுச்சுன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாலும் திமுக எண்ணிக்கை குறைய போகுது, அது ரைட்டு. அதையும் தாண்டி பிரேமலதா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்வீட் பாக்ஸை எடுத்து செலவு பண்ண முடியுமா? பிஜேபி நினச்சா அதை விட்டுருமா? ஏன்னா ஒரு செய்தி ஒன்று வந்திருக்குது. அந்த செய்தியில் சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, பிரேமலதா அவர்களுக்கு இன்றைக்கி திமுக பல ஸ்வீட் பாக்ஸ்களை கொடுத்து விட்டது. அந்த ஸ்வீட் பாக்ஸில் எடுத்து செலவு செய்வதில் இப்போது ஒரு சிக்கல் வந்திருக்கிறது. குடும்பத்திலும் ஒரு சில பஞ்சாயத்துகள் வந்து விட்டனவாம். அதாவது ஏற்கனவே அவங்க பையன்கிட்ட ராஜேந்திர பாலாஜி, வாங்க தம்பி நான் உங்களை எம்எல்ஏ ஆக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இவங்களுடைய கணக்கு என்னென்னா, அதிமுக மைனாரிட்டி ஆட்சி அமைக்கும், அப்போ கண்டிப்பாக நமக்கு ஒரு அமைச்சராயிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டுட்டு இருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் ராஜ்யசபாவாகி தம்பி சுதீஷ் ஆக்கலான்னு அப்படி ஒரு கணக்கு. இப்போ என்னென்னா, அதுக்கப்புறம் கணக்குகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டே இருக்குது. ஏன்னா ஸ்வீட் பாக்ஸ்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்போ தேமுதிகவை பற்றி பேசும்போது ஸ்வீட் பாக்ஸில் பற்றி மக்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அளவுக்கு காரணம் அப்படிங்கிறது டிஎம்டிகே தான். ஏன்னா அவங்க பண்ண இங்கேயும் பேசுகிறது அங்கேயும் பேசுகிறது வெளிப்படையாக மக்களுக்கு தெரிஞ்சு மக்களே ஒரு அதிருப்தியில் இருக்காங்க. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க இந்த செய்தியை பற்றி இன்னும் கொஞ்சம் பார்க்குறோம். இந்த செய்தியில் இன்னும் சொல்லப்பட்டது என்னென்னா, இன்றைக்கி குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு சார். பணம் அதிகாரம் இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனை வரும். நம்ம ஏற்கனவே தொடர்ந்து நிறையா சொல்லிட்டோம். அழகிரி அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் இருந்த பிரச்சனை என்ன? கொள்கை பிரச்சனையா? சரி, இந்த பணம் கொடுக்கறது, இந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணுறதுல என்ன பிரச்சனைனா, ஏற்கனவே காலேஜ் பிரச்சனை உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. அந்த காலேஜை தனலட்சுமி சீனிவாசன் குழுமம் தான் வாங்குச்சு. பாதி பணம் கொடுத்தாங்க, இன்னும் கொஞ்சம் பணம் கொடுக்கல. இந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணணும்னா உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய உங்களுடைய ஆசி வேணும். பிஜேபி தயவு எல்லாமே நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படியே நீங்கள் ஸ்வீட் பாக்ஸை வாங்கினா கூட இந்த ஸ்வீட் பாக்ஸை செலவு பண்ணுறது இல்லை நீங்கள் வச்சுக்கிறதுக்கும் மேலே இருக்கவங்க துணை புரிய வேண்டும். தப்பான டிசிஷன் தொடர்ந்து எடுப்பாங்கன்னு நம்ம சொல்கிறோம்ல, அது இதுதான். இன்றைக்கி டிடிவி தினகரனுக்கு தெரியாதா இதெல்லாம்? ஏன் டிடிவி தினகரன் பிஜேபி கூட போகிறாரு? பிரேமலதா அவர்கள் கடைசி வரை, ஏன்னா இப்போ பிஎஸ் கோயிலேருந்து பல பேர்கிட்ட நீங்கள் பேசிட்டீங்க, வாங்க வாங்க வாங்கன்னு கடைசி வரைக்கும் சொல்லி நீங்கள் வரலைன்னா பிஜேபி ரொம்ப கோபத்தில் இருக்காங்களாம். ஓ, நீங்கள் அவ்வளோ புச்சாலியா நீங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. ஏன்னா இப்போ நம்ம பத்திரிகை செய்திதானு சில தான் கடந்து போக முடியாது. பிஜேபி பல மாநிலங்களில் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். இன்னொன்று, நீங்கள் யோக்கியமானவங்க இல்லை. நீங்கள் நியாயமாக சீட்டுக்காக மட்டும்தான், எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம், மாவட்ட செயலாளர்கள் சொல்லிட்டாங்க அதுக்கு தான் போனேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வெகுஜன மக்கள் இதை ஏற்க தயாராக. வெகுஜன மக்கள் ஏற்றுக்கிறாங்களா? மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனையை கேட்டு தான் பிரேமலதா முடிவு பண்ணால் என்றைக்கே சொல்லிட்டாங்களே. 9ஆம் தேதி அறிவிக்கிறேன், நீங்கள் ஏன் அறிவிக்கல? அதுக்கு நடுவில் என்ன நடந்தது? மக்கள் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, மக்களுக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம என்ன சொன்னாலும் மக்கள் நம்புவாங்கன்னு நினைக்கிறாரு. கேப்டன் அவர்கள் ஆரம்பித்த அந்த கேப்டன் முகத்துக்காக தான் கொஞ்சம் நெஞ்சம் பேராது இருக்காங்க. அவங்கள வைத்து இன்றைக்கி பிரேமலதா அவர்கள் கட்சிக்கு நிறைய ஸ்வீட் பாக்ஸில் வாங்குறாங்கிறது தான் வெளியில் மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அப்போ பிஜேபி ஏதோ ஒரு விதத்தில் இவர்களுக்கு நெருக்கடி கொடுக்க முயற்சித்தால் கொடுக்கலாம். நம்ம இந்த செய்தி அப்படியே உண்மைன்னு நம்ம சொல்ல. பிஜேபி நினச்சா பண்ணலாமா, பண்ண முடியாதா? பண்ணலாம். அப்போ பிஜேபி என்ன செய்யும் அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரியும். ஒன்று, பணத்தை வாங்கினாலும் நிம்மதியாக இல்லை. ஒன்று. ரெண்டாவது விஷயம், பிரேமலதா விட்டால் கூட்டணி பலம். ஓகே, கூட்டணி பலம். பிரேமலதா வந்ததுனால இவங்களுக்கு காங்கிரஸ் இனிமேல் 25 சீட்டு தான் கேட்க முடியும். காங்கிரஸை இது ஸ்டாலின் மிரட்டிட்டார், ரைட்டு. பிரேமலதா அவர்களுக்கு எத்தனை சீட்டு கொடுக்க போகிறீங்கன்னு நம்ம பார்ப்போம். நமக்கு தெரிஞ்சு இப்போ சொல்கிறதுனா 6 சீட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 6 சீட்டில் சூரியன் என்ன எஃபெக்டாக, தேமுதிக என்ன எஃபெக்டாக, நல்லா யோசனை பாருங்கள். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, முரசு அப்படிங்கிற ஒரு சின்னம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அவங்களுக்கு திமுககாரங்க வேலை செய்வாங்களா? அதை விட்டுருங்க. இப்போ ஒன்றும் வேணாம். இப்போ நம்ம ஊர்லாம் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் முரசு சின்னத்துக்கு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திமுக விசிக எல்லோரும் ஒன்று சேர்ந்து, மச்சான் நம்ம எதுக்குப்பா வேலை பார்க்கணும், அவங்களே வேலை பார்த்துக்கிட்டோம். ஏன்னா உனக்கு கொடுக்கணும், இல்லை எனக்கு கொடுக்கணும், 2 பேரையும் விட்டுட்டு புதுசாக ஒருத்தவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா எப்படி வேலை பார்ப்பாங்க? இன்னொன்று, மொத்த ஸ்வீட் பாக்ஸும் இவங்க இறக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ திமுகன்னா அது வேறு கதை. நல்லா யோசனை பாருங்கள். இவங்க செலவு பண்ணுவாங்களா? இவ்வளோ விஷயம் இருக்குது. இப்போ நம்ம விடுதலை சிறுத்தையிலேருந்து, கம்யூனிஸ்ட்லேருந்து, இவங்க வேல்முருகன் எல்லாமே அவங்க சின்னத்தில் தான் நிற்கணுங்கிறாங்க. நீங்கள் திமுக சின்னத்தெல்லாம் முதல்ல மாதிரி ஒத்துக்க மாட்டாங்க. முதல்ல மதிமுகவில் இருந்த சதன் திருமலைக்குமாரை வாசுதேவநல்லூரில் திமுக சின்னத்தில் நிற்க வச்சிங்க. இந்த ஒத்துக்க மாட்டாங்க. எல்லாம் அவங்க சின்னத்தில் நிற்கணும்பாங்க. திமுகவுக்கு எண்ணிக்கை குறைகிறது அப்படிங்கிறது திமுகவுக்கு நல்லதா? திமுகவில் அதிகாரிகள் பேச்சை கேட்டு நீங்கள் ஆட்சி நடத்துனீங்க, இதான் முட்டு சந்து தான். இப்போ கே.ஏ. நேருகிட்டையோ இவங்ககிட்டலாம் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க? வேளாண் தலைவரை நம்மளே நின்றுவோம். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை திமுக உதயசூரியன் தான் நமக்கு நிற்கும். தேவையில்லாமல் இவங்களை உள்ளே நுழைச்சோம்னா இவங்களுக்கு சீட்டு கொடுக்குறது, நம்ம சீட்டை குறைக்கணும். இது தேவையில்லாத வேலை. ஆனால் யார் முடிவு எடுக்கிறான்னா, ஐயப்ப பிரமுகர் எடுக்கிறார், அதிகாரிகள் எடுக்கிறாங்க. இல்லை தேமுதிக வரட்டும்,
எடப்பாடி பழனிசாமியே இவர் நம்ம பிஎஸ் கோயெல்லாம் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க ஏன் கூப்பிட்றாங்கன்னா அங்கே ஆள் கம்மியாகுது, அவங்க கூப்பிட்றாங்க சார். அவங்களும் எவ்வளோ கம்மியாக தானே சீட் கேட்டாங்க. சீட்டு தான் இருக்குல்ல எடப்பாடிக்கிட்ட, ஏன் கொடுக்க வேண்டியதானே, ஏன் கொடுக்க மாட்டுறாரு? ராஜ்யசபாவே கொடுக்க மாட்டேன்னு இழுத்தடிக்கிறார். ஏன்னா உங்களுக்கு ராஜ்யசபாவே அதிகம் அவர் நினைக்கிறார். ஆனால் இன்னொன்று கணக்கு போடுறாரு. என்ன கணக்கு போடுறாரு? தேமுதிக அப்படிங்கிறது ஒன்று பெரிய ஆதரவு இல்லை, ஆனால் பெருசாக ஆதரவு இருக்கிற மாதிரி நம்ம பெரிய பில்டப்லாம் கொடுப்போம். இதை நம்பி திமுக பெரிய விலை கொடுத்து வாங்கும். திமுக நாசமாக போட்டுன்னு தான் நினைப்பாரு. கரெக்டாக அவர் எண்ணத்தை கரெக்டாக திமுக வலையில் விழுந்துருச்சு. ஜெயிச்சது எடப்பாடி தான், இங்கே வந்து திமுக இல்லை. அது தேர்தல் முடியும் போது தெரியும். இத்தனை கட்சி கூட்டணி, அத்தனை கட்சி சார், உங்கள் கூட்டணி கட்சிக்கு இப்போலாம் சொல்கிறாங்கல்ல, தேமுதிகக்கு ஒரு தொகுதியில் 5000 ஓட்டு இருக்கும், 4000 ஓட்டு இருக்கும், எல்லாம் ஓகே தான். அந்த ஓட்டு இப்போ இருக்காங்கிறது தான் பிரச்சனை. இப்போ நிறைய பேர் கேட்டால் தேமுதிகக்கா, எங்கள் ஏரியாவில் ஓட்டே இல்லையே சார் அவங்களுக்கு. அப்படி டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு 5000 தான் இருக்கும், 500 கூட இருக்காது போலக்குதே. எல்லோரும் 5000ங்கிறாங்க, 500 கூட இருக்காது போலக்குதே. அதாங்க தேர்தல் வந்தால் தான் தெரியும். ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு புள்ளி வரலாம் எடுத்திருக்காங்க. திமுக கூட்டணியில் புகைச்சல். அதாவது வரவங்களுக்கு நீங்கள் ஒரு சீட்டு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, எங்களுக்கு அதே சீட்டு, வரவங்களுக்கு அதே சீட்டு. அது இல்லாமல் அவங்களுக்கு ஸ்வீட் பாக்ஸுக்கு அதிகம், எங்களுக்கு கம்மி. இதெல்லாம் வரும். இப்போ இந்த 5-6 சீட்டு கொடுக்குறீங்களே, இது எங்கேருந்து எடுத்து கொடுக்க போகிறீங்க? திமுகலேருந்து எடுத்து கொடுக்க போகிறீங்களா? சரி, திமுக எடுத்து கொடுக்க போகிறீங்க. அந்த தொகுதியில் ஏற்கனவே ஜெயிச்ச வேட்பாளர் இருப்பார் திமுக, அவர் எப்படி விட்டு கொடுப்பார்? ஐயா திமுகலேருந்து தோத்த வேட்பாளர் இருக்கார்ல, அவர் இந்த தடவை நிற்கணும் பாரு, அவர் எப்படி விட்டு கொடுப்பார்? உள்ளடி வேலை பார்ப்பாரா, பார்க்க மாட்டாரா? சார், ஓவர் சாப்பாடு உடம்புக்கு ஆகாத மாதிரி ஓவர் லோடு வண்டிக்கு ஆகாது. இது ஓவர் லோடு. எடப்பாடி பழனிசாமி அழகாக காயினை ஊற்றிட்டுருக்கார். அமித்ஷாவும் பிஎஸ் கோயிலும் ஒன்றுமே தெரியாமையா பிரேமலதா நீங்கள் அங்கே போக வச்சுருக்காங்க? பிரேமலதா அவர்களையும் இது நம்ம முற்போக்கு திராவிட கழகத்தையும் நீங்கள் மோடியோ அமித்ஷாவோ நினச்சிருந்தா கூட்டணியில் சேர்த்துருக்க முடியாது. கூட்டணிக்கு வரீங்களா, இடி ரைடு விட்டுமா? உங்களுடைய பலவிதமான சொத்துக்கள் இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு தடவை ரைடு போனது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ரைடு நடந்தது. அப்போ ஏற்கனவே இப்போ காலேஜ்லாம் வேறு விற்றுருக்கீங்க. இதையெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஒயிட்டில் தான் வாங்கியிருப்பீங்களா? பிளாக் எவ்வளோ இருக்கும்? அதனால் இவங்க ஏதோ ஒரு கணக்கு போட்டுட்ருக்காங்க. இனிமேல் தான் புகைச்சல் ஆரம்பிக்கும். இப்போ புகைச்சல் ஆரம்பிக்கும். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, காங்கிரஸே போய் சேரட்டும், 25 சீட்டே நீங்கள் கொடுக்கட்டும், எல்லாம் முடிஞ்சு நீங்கள் சீட்டு பிரிப்பீங்கல்ல, அப்போ பஞ்சாயத்து இருக்கும் பாருங்கள். ஏற்கனவே வேல்முருகன் சொல்ல ஆரம்பிச்சிட்டார், ஒரு தொகுதியெலாம் பார்த்தாது 2 தொகுதி வேணும், நான் ஏன் சின்னத்தில் தான் நிற்பேன், பேச ஆரம்பிச்சிட்டாரா? இல்லைனா வரல. கார்ல் மார்க்ஸ் எல்லாம் முதலமைச்சர் நடத்துகிறாரு, கூப்பிட்றாங்க, வரல. உதயநிதி ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றாங்க, நான் வரலன்னு சொல்லுங்கன்னே சொல்கிறாராம். ஏற்கனவே முஸ்லீம் இயக்கங்கள்லாம் எங்களுக்கு 5 வேணும் 10 வேணும்னு கேட்குறாங்க. அதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை, அதெல்லாம் எப்படி சரி கட்டணும்னு தெரியும். பிசிக்காக எப்படி சரி கட்டணும்னு தெரியும். கம்யூனிஸ்ட் அதே சீட்டுக்கு ஒத்துக்குவாங்களா? இவர் என்ன சிஎம் நினைக்கிறாரு, கம்யூனிஸ்ட்டுக்கு அதே சீட்டு, பிசிகாவுக்கு அதே சீட்டு, காங்கிரஸுக்கு அதே சீட்டு, மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு சீட்டு கொடுப்பாங்க பொழுது. வேல்முருகனுக்கு அநேகமாக ஒரு சீட்டு தான். திமுகலேருந்து ஒரு 6 சீட்டு குறைச்சிக்குவோம். ராஜ்யசபா சீட்டு காங்கிரஸுக்கு ஒன்று கொடுத்துருவோம், இவங்களுக்கு தேமுதிக ஒன்று கொடு 2, மிச்சம் 2 வந்து நம்ம ஆளுங்க கொடுக்குமா? அந்த 2 யாருக்கு கொடுக்க போகிறீங்க? திருச்சி சிவா கொடுக்க போகிறீங்களா? இல்லை ஏற்கனவே அந்தியூர் செல்வராஜுக்கு கொடுக்க மாட்டாங்க, திருச்சி சிவா கொடுக்க போகிறீங்களா? இல்லை வந்து நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்க போகிறீங்களா? ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா சோமு, கனிமொழி சோமு அவங்களும் கேட்குறாங்க. அப்போ திமுக ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறது. எப்படியும் ஜெயிக்கணும். வரக்கூடிய தேர்தலில் அந்த சின்ன, அதாவது பிஜேபி பண்ணணும்ல, யாரையும் விடக்கூடாது. 1 ஓட்டு 2 ஓட்டு இருக்கக்கூடிய கட்சி கூட சேர்க்கணும்னு இவங்க முடிவு பண்ணி ஒரு சேர்க்குறாங்க. ஆனால் இன்றைக்கி திறமையாக கூட்டணி பேசுவதற்கு தலைவர்கள் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் கலைஞர், ஆற்காடு வீராசாமி, அன்பழகன்லாம் இருந்தாங்க. இன்றைக்கி யார் இருக்கா? அதிகாரிகள் தான் இருக்காங்க. அப்புறம் சொந்தக்காரங்க இருக்காங்க. இந்த சொந்தக்காரங்கள் போய் கூட்டணி கட்சியில் பேச முடியுமா? பஞ்சாயத்து ஆரம்பித்து விட்டது. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இந்த பஞ்சாயத்து முடியும் போது பலவிதமான பஞ்சாயத்துக்களை எதிர்பார்க்கலாம். கூட்டணியில் அதிகம் சேர்த்து கடைசியாக முட்டு சந்துக்கு திமுக போகுது இல்லையான்னு பாருங்கள். தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அழகாக காய் நவுத்தி உங்களை அனுப்பிச்சி விட்டாரு. இந்த பக்கம் அதிமுக வருத்தமாக இருக்கிறது எல்லாம். சார், ஃபஸ்ட்டு ஒருத்தர் சேரும்போது அப்படியே 2 நாள் அப்படி தான் இருக்கும். இனிமேல் இருக்கு போது நேற்றே வச்சுட்டாங்களா பிரேமலதா, கூட்டணி ஆட்சி தான் எங்களுடைய கொள்கை, திமுக தனியாக தான் கொடுக்கணும், காங்கிரஸ்க்கே கொடுக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி சொல்லுது. கூட்டணி ஆட்சி தான் நல்லாயிருக்கும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இனிமேல் நிறைய பேசுவாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.